السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله إلى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளும் நிகரற்ற பேரன்பிற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சி ஒப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சத்திய சீலர்கள், சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், ஐமாக்கள், மூமினான ஆண் பெண் மக்கள் மீதும் குறிப்பாக இந்த நல்ல வேளையிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அவனுக்கு விருப்பமான கியாமுல் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு நேர இபாதத்தை முடித்துவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற நம்மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாம் ஒரு சில செய்தியை பார்க்கவிருக்கிறோம். தலைப்பு: அல்லாஹ்வுடைய ஏடும் அடியானுடைய விதியும். அல்லாஹ்வுடைய ஏடு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இதை கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களில் பயன்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய ஏடு என்பது என்ன? விதியோடு தொடர்புடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏடு என்பதை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஏட்டை பொறுத்தவரையில் ஒரு மூமின் அதை நம்புவது அவன் மீது விதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டில் எல்லா விஷயங்களும் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது வஹிய உம்முல் கிதாப் வல் கிதாபுல் மக்னூன் வல் இமாமுல் முபீன் கான தஆலா வ குல்லி ஷைஇன் ஹஸைனா ஃபி இமாமின் முபீன். யாசீன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 12வது வசனமாக இது இடம்பெறும். லஹ்வுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய இந்த ஏட்டிற்கு உம்முல் கிதாப் என்ற பெயர் இருக்கிறது, கிதாபுல் மக்னூன் என்ற பெயர் இருக்கிறது, இமாமுல் முபீன் என்ற பெயர் இருக்கிறது. அப்படி என்றால் இது வானுலக ஏடு. அல்லாஹ்வுடைய எண்ணத்தை, அல்லாஹ்வுடைய செயலை எழுதி வைத்திருக்கிற ஏடு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான்: வமா தகூனு ஃபீ ஷஅனின் வமா தத்லூ மின்ஹு மின் குர்ஆனின் மா வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைஹிம் ஷுஹூதன் இதா தகீதூன ஃபீஹி வமா யஅஸபு அன் ரப்பிக மின் மிஸ்கால தர்ரத்தின் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வலா அஸ்அர் மின் தாலிக வலா அக்பர் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும்
அவற்றில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை கவனிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், நீங்கள் எந்த காரியத்தை, எந்த செய்தியை பேசினாலும், எழுதினாலும், செய்தாலும், செயல்படுத்தினாலும் அதை அல்லாஹ் அறியாமல் இருப்பதில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணுவளவும் நபியே இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை. ஒரு அணுவளவு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எலக்ட்ரான், அதாவது இன்றைக்கு அணுசக்தியுடைய ஒரு பிளவு, அணுசக்தியுடைய பிளவை எடுத்துக்கொண்டால் ஒரு துளி என்று சொல்கிறார்களே, ஒரு துளியில் கிட்டத்தட்ட ஒரு 32,000 பங்கு என்று பிரித்தால் அதனுடைய ஒரு பங்கு என்று அவர்கள் ஒரு கணக்கீடு செய்வார்கள். அப்போ அதை நம்ம பார்த்துக்கணும். எவ்வளவு மைனூட்டாக எடுத்துகிட்டு போனாலும் சரி, அதையும் அல்லாஹ் அறியாமல் இல்லை. அது வலா அஸ்ஹர் வலா அக்பர், அதாவது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அவனுடைய பதிவேட்டில் அது பதியாமல் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். 10வது அத்தியாயம் 61வது வசனம். பிரிதொரிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 27வது அத்தியாயத்துடைய 75வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா மின் ஆயிபத்தின் ஃபிஸ் ஸமாஹி வல் அர்த் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். நபியே, வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ளவற்றிலிருந்து எதுவும் லஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய தெளிவான குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இந்த ஒரு ஏடு என்பது தொடர்ந்து திரும்ப திரும்ப என்ன செய்கிறது? நம்மிடத்தில் அது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? இப்பிரிதொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், அதில் என்னமெல்லாம் இடம்பெறும் என்று குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சூரத், அதாவது 36வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ அஸாரஹும் குல்லி ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம். மட்டுமல்லாது நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றதையும் நாம் எழுதி வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்தே வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்னால் திரும்ப நாம் உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது உங்களிடத்திருக்கிற எல்லா செயல்பாடுகள், நன்மை தீமைகளை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியவை அல்லது நீங்கள் விட்டு சென்றவை, இவற்றை எல்லாவற்றையும் நாம் எழுதி வைத்திருக்கிறோம் ஒரு விளக்கமான ஏட்டில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு ஏடு என்பது நமக்கு இருக்கிறது. இப்போது அதை நம்முடைய செயல்பாடில் சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு ஏடு, ரகீபுன் அசீத். 2 வானவர்களை கொண்டு முன்கர் நக்கீர், 2 செயல்பாடுகளை கொண்டு என்ன செய்கிறது? அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த திருமறை குர்ஆன் கூட எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அந்த ஏட்டிலிருந்து தான் உங்களுக்கு தரப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இந்த சிறப்புமிக்க குர்ஆன் ஃபி கிதாபின் மக்னூன், அது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருந்து தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொண்டு வந்து தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யமஸு இல்லல் முத்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர வேறு எவரும் என்ன செய்ய மாட்டார்கள்? இதை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தூய்மையானவர்கள் தான் திருமறை குர்ஆனை தொட வேண்டும், அசுத்தமானவர்கள் தொட முடியாது, குர்ஆனை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது என்று சொன்னார்கள். அசுத்தமானது என்பது இவர்கள் சொல்கிற அசுத்தம் அல்ல. மனிதனை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ் தஆலா தூய்மையானவர்களை தவிர வேறு எவரும் தொடமாட்டார்கள் என்று யாரை சொல்கிறான் என்றால், மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் தான் அந்த ஏட்டிலிருந்து கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இறை தூதருக்கு கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இதை எப்படி நம்ப வேண்டும்? நம்முடைய அடிப்படை என்ன? நம்முடைய படைப்புடைய நோக்கம், நம் படைப்புடைய செயல்பாடுகள், நாம் எதையெல்லாம் செய்ய போகிறோம், எதை செய்திருக்கிறோம், எல்லாம் ஒரு துளி கூட மாறாமல், ஒரு கமா, ஒரு புள்ளி கூட மாறாமல் அத்தனையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவனுடைய கித்தாபு. இப்போ அவனுக்கு சொல்லும் போது, இக்கர கித்தாபக்க, உம்முடைய ஏட்டை நீ படித்துப்பார்,
அலான் அசீபா, அதாவது உன்னுடைய ஏட்டை படிப்பதற்கு நீயே போதுமானவன், வேறு யாரும் வந்து படிக்க வேண்டாம், உன்னுடைய கித்தாபை நீயே படித்தா போதும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஏடை சொல்லுவான். அந்த ஏடு என்பது எங்கே உள்ளது? அந்த ஏட்டிலிருந்து தான் உன்னுடைய செயல்பாடுகள் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், படைப்பை எங்கிருந்து நம்பணும்? ஏடு என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய படைப்புடைய அடிப்படை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்லாஹ் ஹலக்கக்கும் மின் துராப், உங்களை நாம் என்ன செய்தோம்? முதலில் மண்ணிலே படைத்தோம். சும்ம மின் நுத்ஃபா, அதற்கு பிறகு நாம் என்ன செய்தோம்? ஒரு துளி இந்தீரியத்திலிருந்து. சும்ம ஜஅலக்கும் அஸ்வாஜன் வமா தஅமில் மின் உன்சா வலா தது இல்லா பிஹில்மி வமா யுஹம்மரு மின் முஹம்மரின் வலா யன்குசு மின் அம்ரி இல்லா ஃபி கிதாபின் இதா தாலிக் இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை ஒரு மண்ணிலிருந்து, அதற்கு பிறகு ஒரு துளி இந்தீரியத்திலிருந்து, பின் உங்களை ஆண் பெண் ஜோடியாக நாம் ஆக்கினோம். அவன் அறிவை கொண்டே அல்லாமல் எந்த பெண்ணும் என்ன செய்யல? கர்ப்பம் தரிப்பதில்லை. எவ்வளவு மைனூட்டா அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனுடைய அறிவை கொண்டே அல்லாமல் எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. ஒரு குழந்தை வெளியே வரணும், பூமியில் விடணும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஏட்டிலே அது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு வயதானவரின் வயது அதிகமாக்கப்படுவதும் அவருடைய வயதிலிருந்து குறைக்கப்படுவதும் லஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்விற்கு இது எளிதானது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ ஒரு படைப்பினுடைய ஒவ்வொரு சராசரி கட்டங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த பூமியிலே ஒரு மனித, ஒரு குழந்தை, ஒரு உயிர் விழ வேண்டும் என்றால் அதனுடைய ஆயுள் கூட வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய ஆயுள் குறைய வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் அவனுடைய எண்ணத்தில், அவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இது அவனுக்கு மிக ஆக எளிதானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அந்த ஏடு எப்படியானது? என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் அது பதிந்து வைத்திருக்கிறதே. நான் மரணிக்கிற வரை, நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற வரை கோடான கோடி மக்கள், கோடான கோடி உயிரினங்கள், கோடான கோடி படைப்பினங்கள், நாம் அறிந்து படைத்த படைப்பினங்கள், அறிந்து இருக்கிற படைப்பினங்கள், அறியாத படைப்பினங்கள் அத்துணையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த ஏட்டிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதே போன்று பிடிதொடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இலா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரா இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பூமியிலோ அல்லது உங்களிலோ எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே அந்த லஹ்புல் என் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்விற்கு எளிதானது. எல்லா விஷயங்களையும் அந்த ஏடு, அல்லாஹ்வுடைய ஏடு பதிவு செய்து வைத்திருக்கிறது. பூமியில் எனக்கு நன்மை ஏற்பட்டாலும் சரி, தீமை ஏற்பட்டாலும் சரி, அது உனக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி அது எங்கே தான் இருக்குது? அந்த ஏட்டிலே அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், அதைத்தான் பொதுவாக பேசுகின்ற பொழுது அல்லாஹ் பதிவு செய்வான். லிகுல்லி அஜலின் கிதாப், லிகுல்லி அஜலின் கிதாப். ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு ஏடு இருக்கிறது. ஒவ்வொரு தவணைக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன செய்திருக்கிறது? ஒரு ஏடு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஒரு இடத்துல சொல்கிறான், நாம் நாடினால் அதை அழித்து விடுவோம், நாம் நாடினால் நாம் அதை அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸப்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் சொல்கிறான், எனினும் நாம் நாடியதை அதிலிருந்து அதை அழித்து விடுவோம். அல்லாஹ் அழித்து விடுவான். தான் நாடியதை அதை நிலைத்திருக்கவும் செய்வான். அவனிடத்திலேயே மூலப்பதிவேடும் இருக்கிறது. அது மதர் டாக்குமெண்ட். என்னது? மூலப்பதிவேடு. அந்த பதிவேடும் யாரிடத்தான் இருக்குது? அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வேணும்னா அழிப்பான், அல்ல என்று சொன்னால் அதை அப்படியே விட்டு விடுவான். எல்லாமே யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த ஏட்டை யார் பாதுகாக்கிறார்கள்? கிராமன் பரரா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது சங்கை மிக்க வானவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்து வருகிறான். ஃபீ லஹ்வின் மஹ்ஃபூஸ். அல்லாஹ் சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில், அந்த பலகையில் அது இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா வழி நெடுகிலும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய ஏட்டை குறித்து என்ன செய்கிறான்? தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறான் என்று சொன்னால், அந்த ஏடு எப்படியானது? அந்த அல்லாஹ்வுடைய ஏடு எப்படிப்பட்டது? ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த லஹ்வுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏடு வெண்முத்துக்களால் ஆனது என்று ஹதீஸிலே வருகிறது.
வெண்முத்துக்களால் ஆனது. அதனுடைய பக்கங்கள் இருக்கிறது, அதனுடைய பக்கங்கள் சிகப்பு நிற மரகதங்களால் ஆனது. அதனுடைய புத்தகம் வெண்முத்துக்களால் ஆனது, அதனுடைய பக்கங்கள் சிறப்பு நிற மரகதங்களால் ஆனது. அதில் எழுதுகிற அந்த லஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் எழுதுகிற பேனாவை அல்லாஹ் தஆலா ஒளியாகவும் முழு வெளிச்சத்திலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அதை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 360 தடவைகள் அதை பார்க்கிறான் என்று சொல்லி தபரானியில் ஒரு செய்தி வருகிறது. 360 தடவை அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த பேனாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் நாடிய விதத்தில் அவன் நாடிய அடிப்படையில் அதை எழுதுகிறான், படைக்கிறான், வாழ்வாதாரங்களை வழங்குகிறான். அவன் நாடிய விதத்தில் அவன் நாடியவர்களை என்ன செய்கிறான், உயிர் வாழச் செய்கிறான், நாடியவர்களை மரணிக்கச் செய்கிறான். அவன் நாடிய விதத்தில் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை அளிக்கிறான், இழிவை தருகிறான். இத்துணை காரியங்களும் அந்த ஏட்டின் மூலமாக நடைபெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்ற செய்தியை தபரானியிலே பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இனி ஒரு செய்தியிலே நாம் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அதனுடைய நீளம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள 7 மடங்கு தூரமாகும். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள 7 மடங்கு தூரமாகும். அதனுடைய அகலம் என்பது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள தூரமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். சரி, இந்த ஏடு எங்கே இருக்கிறது? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஏடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த லஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏடு அரிசின் கீழ்ப்பகுதியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அரிசுடைய கீழ்ப்பகுதியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. மறுமை நாள் வரை அதனுடைய காரியங்கள் அனைத்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஏடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஃபஸ்ஸிரீன்களிடத்தில் நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஏகதேசமான கருத்து என்னவாக இருக்கிறது, அரிசுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறது என்று சொல்கிறார். அரிசிக்கு மேல் இருக்கிறது என்றும், லஹுல் மஹ்ஃபூலுடைய மேல் பகுதி அரிசுடைய முகட்டிலும், அதன் அடிப்பகுதி ஒரு மலக்குடைய மடியிலும், அடிப்பகுதி ஒரு மலக்குடைய மடியிலும் இருக்கிறது என்று சொல்லுகிற ரிவாயத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கு அவருடைய நெற்றியிலே அது முடியும் என்று சொல்கிறார். அந்த ஏட்டுடைய முடிவு அந்த மலக்குடைய நெற்றியிலே என்ன செய்யும், முடியும் என்ற செய்தியை சொல்கிறார்கள் என்று சொன்னால், பல முஃபஸ்ஸிரீன்கள் இந்த கருத்துக்கு ஒத்துப்போகிறார்கள். அப்படியானால் அல்லாஹ் நன்கறிந்தவன். அந்த ஏட்டுடைய நிலையை, அந்த ஏட்டுடைய வடிவத்தை, அந்த ஏட்டுடைய அகலத்தை, அதை பராமரிப்பவரை, அது பாதுகாக்கக்கூடிய வானவரை, அதனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு அனைத்தை பற்றியும் அதனுடைய செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு ஏட்டில் எல்லாமே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஏற்புடையதா அல்லது நம்முடைய அறிவுக்குட்பட்ட அடிப்படையில் இதை நம்ப முடிகிறதா என்றால் இதற்கு ஒரு விளக்கமும் தேவையில்லை. இன்றைக்கு நாம் ஒரு காலத்தில் வேணால் நம்ப முடியாதோ நாம் நினச்சிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சூழல் என்ன, இன்றைக்கி ஜிபிக்களும் டிபிக்களும் என்னென்ன வரணுமோ அத்தனையும் வந்துடுச்சு, உண்டா இல்லையா? எத்தனை பக்கங்களையும் 1000 பக்கங்களோ 50,000 பக்கங்களோ அத்தனை பக்கங்களையும் ஒரு சின்ன சிப்பிலும் ஒரு சின்ன மைனூட்டு இடத்திலையும் பதிவு செய்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இது நாம் இதற்கு முன்னால் வரை நம்பி இருக்கிறோமா? இப்படி வரும் என்று நாம் நினைச்சிருக்கிறோமா? 1000 பக்கங்கள் ஒரு சின்ன வலைத்தட்டில் சின்ன சிப்பில் என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கி நம்முடைய மனசு ஒப்புக்கொள்ளுது. அதை நம்ம பாக்கெட்லேயும் போட்டுட்டு நடக்கிறோம் இல்லையா? நமக்கு தேவைப்படுறதா இருந்தால் என்ன செய்கிறோம், அதை எடுத்து குத்துறோம். அதில் அவ்வளவு பக்கங்கள் வருகிறது. இது ஒரு சின்ன விஷயம். இதில் பெருசாக கொண்டு போனால் லட்சக்கணக்கான பக்கங்களை கூட என்ன செய்ய முடியும், சாதாரணமாக பதிவு செய்து வைக்கக்கூடிய சூழல் அதில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த செயலையை நாம் நம்புகிறோமே, ஏகனாகி அல்லாஹ்வுடைய நிஅமத், ஏகனாகி அல்லாஹ்வுடைய கதிர், அதை நம்பித்தானே ஆகணும். அதுதானே மனிதனுடைய விதி. அதில் தானே அத்தனை விஷயங்களும் ஒளிந்திருக்கிறது. அதை அவன் பலகீனனோ பலமானவனோ நம்பியே தீர வேண்டும். அது ஈமானுடைய அடிப்படையும் கூட, ஈமானுடைய அடிப்படையும் கூட. நீங்கள் இனி ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது லஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏடு அரிசிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
ஒரு கட்டளையை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தால் முதலிலே அதில் பதிந்து விடுவான் அல்லாஹ். அதிலே என்ன செய்து விடுவான்? அந்த ஏட்டிலே அது பதிவு செய்யப்பட்டு விடும். அப்படி பதிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த பதிவு செய்யப்பட்ட செய்தியை எடுத்துக்கொண்டு, அந்த ஏட்டிலிருந்து செய்தியை எடுத்துக்கொண்டு அந்த இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கு என்ன செய்வார்? அவருடைய நெற்றியிலே வந்து முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத அந்த கட்டளை அந்த நெற்றியிலே நகலெடுக்கப்பட்டு விடும். அந்த செய்தி அவர்கிட்ட சொல்லப்பட்டால் அந்த செய்தி என்ன செஞ்சிருது? அவர் வந்து வாங்கணும்னே இல்லை. அந்த ஏட்டுடைய முடிவு எங்கே தான் வந்து நிற்கும்? இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய மலக்குடைய நெற்றியில் தான் வந்து நிற்கிது. அப்போ அந்த இடத்திலிருந்து அந்த செய்தி அங்கிருந்து நகல் எடுக்கப்பட்டு அவர் அதை பார்த்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒப்ப வானமண்டலத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் அதை வேறொரு மலக்குமாரிடத்தில் ஒப்படைக்கிறார். உதாரணத்துக்கு மீகாயில், அவரிடத்தில் என்ன செய்யப்படுகிறது? அது ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் அந்த கட்டளை பூலோகத்தோடு பூமியோடு அதனோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அது அடுத்த கட்டத்திற்கு அனுப்பப்படுகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இந்த ஏட்டிற்குத்தான் முதலாக கேள்வி கணக்குக்காக அழைக்கப்படும். ஏன்னா இந்த ஏடு தான் முதல். ஏன்னா இதை வச்சு தான் என்ன செய்ய போகிறது? எல்லா செய்தியும் வெளிக்கொண்டு வரப்பட போகிறது. அத்துணை செய்திகளும் மனிதனுடைய அத்துணை விசாரணைகளும் கணக்குகளும் எல்லாம் எங்கிருந்து கொண்டு வரப்போகிறது? இந்த ஏட்டில் தான் இருக்கிற இந்த ஏட்டை கொண்டு. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இக்கரை கிதாபக, உன்னுடைய ஏட்டை நீ படித்துப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய ஏடு அவனே படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் அது அழைத்து அந்த ஏட்டில் இடத்தில் கேட்கப்படும். எல்லாம் உயிர் கொடுக்கப்படும், எல்லாம் பேசும். மனுஷனோட வாய் மட்டும்தான் பேசாது, மீதி எல்லாம் பேசும். என்னுடைய உடம்புல இன்னைக்கு எது பேசிகிட்டு இருக்குது? என் வாய் மட்டும் பேசிகிட்டு இருக்குது, மீதி எல்லாம் அமைதியாக இருக்குது. நாளைக்கு மறுமையில் அப்படியே உள்டாமல் மாறும், அப்படியே திரும்பும். என்ன செய்யும்? என் வாய் மட்டும் மூடி சீல் வைக்கப்படும், மற்ற எல்லா இதுவும் என்ன செய்யும்? பேசும். என்னுடைய கை பேசும், கால் பேசும், எல்லாம் பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தினால் அதை குறித்து விசாரிக்கப்படும். உயிரினங்களுக்கு, ஐந்தறிவு படைப்பினங்களுக்கு தண்டனை இல்லை. ஐந்தறிவு படைப்பினங்களுக்கு தண்டனை, ஆனால் விசாரணை உண்டு. எல்லாவற்றுக்கும் விசாரணை உண்டு. விசாரணை இல்லாத எந்த உயிரினமும் இல்லை. அத்தனை பேர் விசாரிக்கப்படுவார். தண்டிக்கப்படுவது மனுஷன் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு தான் எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில், அல்லாஹும்ம ஆசிபன் இசாபன் யசீரா, கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் என்னுடைய கணக்கை லேசாக்கி விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கணக்கு லேசாகணும்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செய்திருக்கிறார். ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். யோசித்து பாருங்கள், மற்ற படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து, காச்சமுன் நபியினாக இருந்து, யோசித்து பாருங்கள், காஃபத்துல் இன்னாஸாக இருந்து, எல்லா மனிதர்களுக்கும் நபியாக இருந்தும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய கணக்கு லேசாக்கப்படணும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனித வர்க்கம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அப்படி அந்த ஏடும் விசாரிக்கப்படும். அப்படி அந்த ஏடு விசாரிக்கப்பட்டு அந்த ஏட்டிடத்தில் கேட்கப்படும், உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ நிறைவேற்றினாயா என்று அந்த ஏட்டிடத்தில் கேட்கப்படும். அந்த ஏடு பேசும். என்னுடைய கை பேசும், என்னுடைய விரல் பேசும், என்னுடைய கண் பேசும், என்னுடைய காது பேசும் சொன்னால் அதுவும் பேசும். உன்னுடைய ஒப்படைக்கப்பட்ட உன்னுடைய காரியத்தில் உங்கள் கொடுத்த ஒப்பந்தத்தை நீ சரியாக நிறைவேற்றினாயா என்று கேட்பான் அல்லாஹ். அந்த நகம் என்று பதில் சொல்லும், ஆம் யா அல்லாஹ், நான் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லும். அதற்கு என்ன சாட்சி? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செய்தியும் சாட்சி இல்லாமல் தீர்மானிக்கவே மாட்டான். எல்லாவற்றுக்கும் உண்மைத்தன்மை வேணும், எல்லா விஷயத்துக்கும் ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நமக்கும் அப்படித்தான், எல்லா மனிதனுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அந்த மாஷர் மைதானத்தில் எல்லோரும் குன் ஃபயக்கூன் ஆகு என்று சொன்னால் எல்லோரும் ஆகிவிடுவார்கள். எப்படி ஆகிவிடுவார்கள்? மண்ணிலிருந்து தூங்கி எழுந்தவர்களைப் போல என்ன செய்து விடுவார்கள்? எழுந்து கண்ணை கசக்கி கொண்டு நடந்து வருவார்கள். இப்படித்தான் அதில் சொல்லப்படுது. கண்ணை கசக்கி கொண்டு நடந்து வருவார்கள்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது வலது பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், எனது இடது பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ரெண்டு பேர்த்தையும் கையை பிடிச்சிட்டு நான் நடந்து வருவேன். என்னுடைய எதிர்ப்புறத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர் முதலிலே எழுந்திருந்தாரா, நான் முதலிலே எழுந்திருந்தேனா என்பது நான் அறிய மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே அந்த விஷயத்திலையும் அவருக்கு என்ன இல்லை, ஊர்ஜிதம் இல்லை. அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹு அலம். ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் ஏன் பேசுகிறோம், எல்லாம் தெரிந்த மெத்த படித்த மேதாவிகளாக யாரும் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு பல உதாரணங்கள் இது மாதிரியான செய்திகளில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஏட்டிடத்திலையும் கேட்கப்படும், உனக்கு சாட்சி எங்க, நீ சொல்றியே எல்லாத்தையும் நிறைவேற்றினா என்று சொல்கிறாயே, அதனுடைய சாட்சி என்னங்க என்று கேட்கின்ற பொழுது அது யார் சாட்சியாக காட்டும்? இஸ்ராஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கத்தான் சாட்சியாக காட்டும். யாரெல்லாம் நான் கொடுத்தது யார்கிட்ட தான், நான் எங்கிட்டேருந்து யார் கையில் கொடுத்தேன், நீ அவர்கிட்ட தானே கொடுக்க சொன்னேன், அந்த மலக்கிடத்தில் தான் ஒப்படைத்தேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் திரும்ப அந்த மலக்கை பார்த்து கேட்பான், உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதா? ஆம் யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்பதை கேட்க முடியும். அப்போ அந்த ஏடு சொல்லுமா, அல்லாஹுவே கடுமையான விசாரணையிலிருந்து என்னை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த ஏடு என்ன செய்யும், ஓதி புகழும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் பல கட்டத்தில் பேசும் பொழுது என்ன செய்யுங்க, தோன்றும் பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லு. அம்தன் கசீரன் தொய்யவன் முபாரக்கன் ஃபி. இதை சொல்வதற்கு என்ன உங்களிடத்தில் தடை இருக்கிறது? அல்லாஹ் நாவை தந்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா நாவை தந்திருக்கிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்கிற துதிபாடுகிற இந்த நாக்கு அதற்கு இயலவில்லை என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் இந்த மாதத்தை தந்தான்? இந்த மாதத்தின் மூலமாக செய்வது என்ன? எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள், எல்லோரும் ரமலானை கொண்டாடுகிறார்கள், எல்லோரும் கடை வீதிக்கு செல்கிறார்கள். உற்சாக பெருக்கில் அவருடைய பெரும்பாலான நேரங்கள் அங்கேயே கழிகிறது. பெரும்பாலான நேரங்கள் எங்கே கழியணும்? அல்லாஹ்வுடைய வீட்டில் கழியணும். ஆனால் அவருடைய நேரங்கள் எங்கே செலவிடப்படுகிறது என்று சொன்னால், தெருக்களிலும் சாலையோரங்களிலும் இரவு விடிய விடிய பேசி கழிப்பதிலும் தான் என்ன செய்கிறது, அவருடைய பெரும்பாலான நேரங்கள் கழிகிறது என்று சொன்னால், திக்ரு சொல்வதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அவருடைய நாக்கை பழக்கப்படுத்தி கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் ரமலானில் வந்தோன்னையுமே நாம் இப்போ புதுசாக எங்கிருந்தோ நம்மளை ஏதாவது தண்ணியை கொட்டி குளிப்பாட்டி அல்லாஹ் அனுப்ப போகிறான், அப்படியே அனுப்புவான். ரமலான் 1 வந்தோன்னையுமே எனக்கு தனியாக அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய இதுவும் எல்லாம் கூட விட்டமின் மாத்திரை மாதிரி உள்ளே போட்டுற முடியுமா? அப்படி போட முடியாது. எப்போ அது வரும், இயல்பாகவும் வழக்கமாகவும் நான் ஆக்கி கொண்டு வந்தால்தான் அதிலிருந்து அது கூடுதலாகுமே ஒழிய மாறாக என்ன செய்யாது. அது இப்போ பிரத்யேகமாக அங்கே மட்டும் தனியாக இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு போட்டெல்லாம் ஏற்ற முடியாது, அப்படி ஏற்ற முடியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது என்ன சொல்ற, மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. அவர்கள் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் மீது பூரண ஈமான் கொண்டு, அதில் நமக்கு டேமேஜ் உண்டும், அது சரியானதா இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பூரணமான நற்கூலியை எதிர்பார்த்து எந்த மக்கள் அந்த மாதத்திற்குள் நுழைகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் தான் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். சொன்னால் பார்க்குறவங்களுடைய எல்லா பாவமும் ரமலானுக்குள்ளே நுழைஞ்சிட்டா மன்னிக்கப்பட்டிருங்கிறது அர்த்தம் இல்லை. ரமலானில் மௌத்தா போனால் அது பெரிய தர்ஜாங்கிறதும் இல்லை. அப்படி எந்த ரிவாயத்திலையும் எந்த ஹதீஸிலையும் இல்லை. அப்போ யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விசாரணைக்கு உட்படுத்துவான். எல்லா காரியங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். விசாரணை உண்டான ஏடு அதில் இருக்கிறது, அத்தனையும் அதில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் நம்மை விட்டு தப்பி போக முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த ஏடு சொல்கிறது, அல்லாஹ்வே கடுமையான விசாரணைக்கு உட்படுவதிலிருந்து என்னை காப்பாற்றினாயே, அதற்கு உனக்கு எல்லா புகழும் என்று அது சொன்னது. அம்தன் கசீரன் தொய்யவன் முபாரக்கன் ஃபீ. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல நாம் எவ்வளவு சோடையானவர்களாக இருக்கிறோம். உண்மையை செய்த அந்த ஏடு, உயிரில்லாத அந்த ஏடு, அது விசாரணைக்கு பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா நிலையும் கொடுத்து நம்முடைய உள்ளத்தை நம் கையிலே ஒப்படைத்து, ஏன் அல்லாஹ் விசாரணை களத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர்றான், என்ன காரணத்துக்காக வேண்டி விசாரணை களத்துக்குள்ளே கொண்டு வர்றான் யோசித்து பாருங்கள். பின்னேரத்தில் அது சொல்ல வேண்டி வருகிறது. நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய நன்மையை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் நம்ம கையில் தான் பொறுப்பு படைச்சிருக்கிறான். நம்முடைய தீமையை தீர்மானிப்பதற்கும் அல்லாஹ் நம்மிடத்தில் தான் பொறுப்பை படைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தீமை உனக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கிறது, நன்மையும் உனக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கிறது. எந்த பாதை வழியாக போக வேண்டும் என்ற பொறுப்பும் உரிமையும் யார் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? உன் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ்.
நன்மையும் தீமையும் அல்லாஹ் தான் ஏற்படும். தீமையை வந்து சைத்தான் கொண்டு வர மாட்டான். அந்த சைத்தானுக்கு அந்த பவரை கொடுத்ததும் யாரு தான்? அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான். இந்த உலகம் யாருக்கு உட்பட்டதாக இருக்குது? அல்லாஹ்விற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அப்படி அது தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொள்ளும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இனி ஒரு ரிவாயத்திலே நாம் பார்க்கிறோம், விசாரணைக்கு அந்த ஏட்டை அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த ஏடு பதில் சொல்லும். முதலாக இஸ்ராஃபில் அழைக்கப்படுவார். இப்படி ஒரு ரிவாயத்து இருக்கிறது. முதலாக இஸ்ராஃபில் அழைக்கப்படுவார். அல்லாஹ் அவரிடம் என்னுடைய கட்டளை, என்னுடைய ஒப்பந்தத்தை நீ நிறைவேற்றினீர்களா என்று அவரிடத்தில் கேட்கப்படும். ஆம், நான் நிறைவேற்றினேன். எனக்கு சாட்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு சாட்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார். அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கிறான், என்னுடைய கட்டளை, என்னுடைய ஒப்பந்தத்தை இஸ்ராஃபில் உம்மிடத்தில் கொடுத்தாரா? இது அல்லாஹ்வுக்கு தெரியாததா? அல்லாஹ்விற்கு தெரியும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வெளிப்படைத்தன்மை, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பலம், இதை அல்லாஹ் நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ் பயன்படுத்திகிட்டே இருப்பான். ஏன் நாம் சொல்கிறோமா இல்லையா? வலா குல்லி ஷைஇன் கதீர். அவனுடைய கதிர், அவனுடைய ஆற்றல் இருக்கிறதே, அது எவராலும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலை. அதனால தான் அல்லாஹ் எனக்கு எந்த உதாரணத்தையும் நீங்கள் காட்டாதீர்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், எனக்கு நீ எந்த உதாரணமும் காட்டாத, அதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. நீ என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய ரிசால், அவனுடைய ஆற்றலை, கூவத்தை புரிந்து கொள், அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட நீங்கள் யார்கிட்ட ஒப்படைச்சிங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு? இறை தூதரிடத்தில் ஒப்படைச்சிருப்பார். அவரோட வேலை டியூட்டி அதானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட ஒப்படைப்பார்? இறை தூதரிடத்தில் நான் ஒப்படைத்தேன் என்று அவர் பதில் சொல்லுவார். இறை தூதரிடம் உங்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கட்டளை ஒப்படைத்தாரான்னு சொல்லி விசாரணைய படித்தரங்களை பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்து எடுக்கப்படுகிறது. நபிமார்கள்ட்ட கேட்கப்படும், உங்கள்கிட்ட அது ஒப்படைக்கப்பட்டதா? ஆம், எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். அதற்கு பிறகு யார்கிட்ட தான் விசாரணை? இந்த இன்சான்கள்கிட்ட தான், இந்த மக்கள்கிட்ட தான் என்னது விசாரணை என்று சொன்னால், நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏடு என்பது சாதாரணமானதல்ல சகோதரர்களே, சாதாரணமானதல்ல. இக்ரிமா இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியிலே அறிவிக்கிறார், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், வானவர்களில் அல்லாஹ்விடத்தில் அதிக கண்ணியம், இஸ்ஸத் வாய்ந்த நபர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுது பதில் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி அவர் பட்டியல் போடுகிறார். அப்போ ஒவ்வொருவருடைய டியூட்டி என்ன, அந்த ஏடு என்ன சொல்கிறது என்று சொல்லுகிற பொழுது பதில் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் முனைகளில் உதவி புரியவராக, பத்ருடைய உஹதுடைய யுத்த களங்களை பார்த்து கொள்ளுங்கள், யார் வந்தார், யார் வந்து அந்த மக்களுக்கு 3000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே, அப்படி பதிவு செய்கின்ற பொழுது யாரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தா சொல்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அந்த இடத்துல வந்ததா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். போர் முனைகளில் உதவி செய்யக்கூடியவராக அவரை நாம் பயன்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். இறை தூதர்களுக்கு கட்டளையை எத்தி வைப்பதற்கு யாரை பயன்படுத்துகிறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பயன்படுத்துகிறோம். மழை மற்றும் அதே மாதிரி தாவரங்கள், உயிரினங்களுடைய அதனுடைய செழிப்பிற்கும் அதனுடைய கட்டளை அது நிறைவேற்றுவதற்கு நாம் சுஜூது செய்கிறோம், நாம் ருக்கூக்கு செய்கிறோம். அதே மாதிரி படைப்பினங்கள் செய்கிறதா இல்லையா? அதே மாதிரி எல்லா படைப்பினங்களும் செய்கிறது. இப்படியான படைப்பினங்களுடைய செடி கொடிகளுடைய வேலைகளை அது விளைவதற்கு இன்னைக்கு மைக்ராஸ்கோப்பு, அதை விட சக்தி வாய்ந்த பல்வேறு கேமராக்களின் மூலமாக அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு செடியுடைய ஒவ்வொரு படித்தரமும் மலர்றதையும் உதிர்றதையும் காமிக்கிறானா இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம். இப்படியெல்லாம் அது வளர்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த நுட்பமான கேமராக்களை கொண்டு என்ன செய்யறான்? அதனுடைய இதை வெளிப்படுத்துகிறான். அவன் வெளிப்படுத்தலை, அல்லாஹ் வெளிப்படுத்த வைக்கிறான். பார்த்துக்கோ, இதையெல்லாம் நீ பார்த்துக்கொள். இதற்கு பிறகு நீ மீண்டு வரவில்லை என்று சொன்னால் நாளை உனக்கு மறுமையிலே பதில் சொல்வதற்கு ஒன்றும் இருக்காது. நாளை மறுமையில் உனக்கு பதில் சொல்வதற்கு ஒன்றும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் அவரை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி கடல் மற்றும் கரையில் தரையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை கைப்பற்ற, மனித உயிர்களை கைப்பற்றுவதற்கென்று மலக்குல் மௌத், அதாவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அந்த மலக்கை என்ன செய்திருக்கிறோம்? ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதெல்லாம் திட்டம், அதை தான் பிளான். இந்த பிளான் யாருடைய பிளான்? அல்லாஹ்வுடைய பிளான்.
நாம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அதை சிறப்பாக நடத்தணும்னு சொன்னால் எவ்வளோ மசூராக்கள் செய்கிறோம், எவ்வளோ திட்டமிடல் வேலையை செய்கிறோம். இப்படி செஞ்சால், இதை செஞ்சால், இதில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது, அதில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது, இது கரெக்டாக போகணும், இந்த டைமில் இது முடியணும், இந்த ஷெட்யூலில் இது முடியணும், எல்லாமே பிளான். அதுலேயும் சொதப்புது, அதுலேயும் மாறுது, எல்லாம் செய்யுது. இது சின்ன ஒரு நிகழ்ச்சிக்கு. பெரிய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவர்களெல்லாம் எத்தனை நாட்களாக திட்டம் தீட்டி இருப்பார்கள், எத்தனை நாட்களாக அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எத்தனை ஆட்களையும் உபகரணங்களையும் தொழில்நுட்ப சாதனங்களையும் அறிவியல் முன்னேற்றத்தையும் பயன்படுத்தி இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். அப்போ இவர்களுக்கே இதுன்னு சொன்னால் இத்தனையும் அடக்கி ஆளுகிற மாலிக்குள் முழுக்கவன். அப்போ அவனுக்குடைய திட்டம் என்ன, அவனுடைய பிளான் என்ன? யோசித்து பாருங்கள். அந்த பிளானுடைய ஒரிஜினல் ஷெட்யூல் எங்கே இருக்கிறது? அந்த ஏட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம்னு சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஏடு என்பது சாதாரணமானது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஏடு என்பது சாதாரணமானதல்ல. நாம் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்றிற்கும் அடியானுடைய விதிக்கும் உண்டான தொடர்பு என்ன? அல்லாஹ்வுடைய ஏற்றிற்கும் அடியானுக்கும் உண்டான விதி எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்தெந்த நபி எல்லாம் எப்போவெல்லாம் பார்த்தார், எத்தனை முறை பார்த்தார், எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் 12 முறை வந்திருக்கிறார், 12 முறை வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் 4 முறை வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் 50 முறை வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் 40 முறை வந்திருக்கிறார். இதில் 2 முறை குழந்தை பருவத்தில், இதில் 2 முறை குழந்தை பருவத்தில். அதிகபட்சமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் 400 முறை வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் 10 முறை, இதில் 3 முறை குழந்தை பருவத்தில், இதில் 3 முறை குழந்தை பருவத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 24 முறை வந்திருக்கிறார். 24 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த அளவிற்கு மலக்குமார்களுக்கும் நபிமார்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுவெல்லாம் சும்மா வீணுக்கோ அல்லாஹ் தஆலா அதனால தான் கேட்காம சிப்துமன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் அதாவது அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜவும், நீங்கள் வீணுக்காகவும் விளையாட்டிற்காகவும் இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், திரும்ப என்னிடத்தில் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்ற எண்ணமா உங்களுக்கு என்று அல்லாஹ் ஏன் கேட்குறான்? அல்லாஹ்வுடைய திட்டத்தின் அடிப்படையில், அல்லாஹ் வகுத்த விதியின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும், ஒவ்வொன்றும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொருவருடைய காரியமும் தப்பாது சகோதரர்கள். அல்லாஹ் மாபெரும் அதிபதி. இத்தனை பெரிய உலகத்தை, இதனுடைய தொழில்நுட்பத்தை நாம் இது விவரித்தா தனியாக விவரிச்சுட்டே போகலாம். அப்படியான உலகத்தை அல்லாஹ் கட்டி ஆளுகிறான் என்று சொன்னால் அவன் சாமானியமானவன் அல்ல என்பதை புரிந்து, தனக்கு யாதொரு துணையும் இல்லாமல் அல்லாஹ் தன்னந்தனியாக ஆளுமையின் மிகப்பெரிய ஆளுமை, அந்த ஆளுமையின் அதிகாரம் படைத்த அதிபதி அவன் நம்மை ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் அதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்பதற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய தினம் அதனுடைய தொடர்ச்சி, அல்லாஹ்வுடைய ஏட்டில் அடியானுடைய விதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். நாம் எதை கேட்கிறோமோ, எதை செவியுறுகிறோமோ அதை நம்முடைய வாழ்விலே பின்பற்றுகிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.